எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு டிஎன்ஏமிஸ் நியூ அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தற்போது 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் ஏற்கனவே நமது பள்ளியில் படித்திருந்தால் அவர்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் எவ்வாறு அப்லோட் செய்வது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுள் வந்துடுங்க. கூகுளில் எம்இஸ் லாகின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். emis.tnschools.gov.in அதை கிளிக் பண்ணுங்கள். அதன் பிறகு நம்ம ஸ்கூல் ஓப்பன் ஆகும். நான் லாக் அவுட் கொடுக்காதனால அந்த ஸ்கூல் ஆல்ரெடி அப்படியே ஓப்பன் ஆகுது. அடுத்து டெஸ்க்டாப் மோடு வேணும்னு நினச்சேன். ரைட் சைடு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டை எனேபிள் பண்ணிக்கலாம். அதன் பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுங்க. ஸ்டூடெண்ட்ஸில் அகாடமிக் வெரிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வெரிஃபை ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் வந்துடுங்க. இந்த டேஷ்போர்ட் நம்மளுக்கு ஹைட் பண்ணணுன்னா மேலே இருக்கிற லெஃப்ட் சைடு இருக்கிற ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆயிரும். இப்போ எங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு வந்திருக்கு. இப்போ இதில் என்ன பண்ணணுன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நேம், எம்இஸ் ஐடி, லாஸ்ட்டாக பாருங்கள் ஆக்சன்ட் இருக்குது, அந்த ப்ளூ கலர் கிளிக் பண்ணுங்கள். அதன் பிறகு அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த கேர்ள் எங்கள் ஸ்கூலில் கிளாஸ் 1லேருந்து 8th வரலும் படிச்சிருக்கா. அதனோட கிளாஸ் 1, 2, 3 இதே போல் 8th ஸ்டாண்டர்ட் வரலும் அகாடமிக் இயரும் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் கிளாஸ் 1 அதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டிக் இருக்குது, கிராஸ் இருக்குது. இப்போ கிளாஸ் 1ல் க்ரீன் கலர் டிக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் அப்லோடு ப்ரூஃப் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப்சர் இமேஜ், வாய்ஸ் ரெக்கார்டர், ஃபைல்ஸ் இது மாதிரி கேட்கும். ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி ஏற்கனவே நம்ம அந்த குழந்தைக்கு கிளாஸ் 1ல் போனஃபைட் சர்டிஃபிகேட் நம்ம டவுன்லோட் பண்ணி அதை நம்ம அதை ஃபில் பண்ணி வகுப்பாசிரியரும் தலைமை ஆசிரியரும் கையெழுத்து போட்டு ஏற்கனவே வச்சுருக்கணும். அப்போ நம்ம இதை அப்லோடு ப்ரூஃப் கொடுத்ததுக்கு பின்னாடி அந்த நம்மளோட போனஃபைட் சர்டிஃபிகேட் பிஎன்ஜி இமேஜாக இருக்கலாம் அல்லது பிடிஎஃப் ஃபைலாகவும் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் சைஸ் 2 MBயாக இருக்கணும். அதன் பிறகு இப்போ நம்ம அப்லோட் பண்ண ப்ரூஃபை இங்கே ஐக்கான் இருக்குது பாருங்கள், ஐ சிம்பிள் போட்டு அந்த ப்ளூ கலரை நீங்கள் டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது நம்ம என்ன அப்லோட் பண்ணியிருந்தோமோ அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். மீண்டும் பேக் கொடுத்து சப்மிட் கொடுத்துடணும். இதே போல் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம ஸ்கூல் எம்இஸ் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம இது போல் போனஃபைட் சர்டிஃபிகேட் நம்மளுடைய எம்இஸ் லாகின்ல அப்லோட் பண்ணணும். தேங்க்யூ.